வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10 OS எப்படி ஒரு சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூட்டபிள் பென்ட்ரைவ் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. விண்டோஸ் 10 Pro தான் எடுத்துருக்குறோம். நீங்கள் மிஷினில் கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஃபஸ்ட்டு விண்டோஸ்க்கு இதில் ஃபஸ்ட்டு நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா இன்ஸ்டால் கேட்கும். ஜஸ்ட்டு இன்ஸ்டால் நவ் கொடுக்குறோம். இன்ஸ்டால் நவ் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு கேட்டகரி கேட்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி விண்டோஸ் 10 Pro தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம விண்டோஸ் 10 Pro செலக்ட் பண்ணிக்கிடுறோம். நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இது லைசன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் கேட்கும். ஒரு டிக் மட்டும் வச்சு அக்செப்ட் கொடுத்துடலாம். இல்லை 2 கேட்டகரி கேட்கும். நம்ம அப்கிரேட் பண்ணணுமா அல்லது இப்போ இருக்கிற ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணால் போதுமான்ட்டு நம்ம செகண்ட் ஆப்ஷன் தான் எடுக்கிறோம். இப்போ ஆல்ரெடி இருக்க ஹார்ட் டிஸ்க் ஒன்று காட்டுது, அன்அலர்ட்டட் தான் இருக்குது. அதை ஃபஸ்ட் நம்ம நியூ வச்சுக்கலாம். இது 500 GB ஹார்ட் டிஸ்க்கு. நம்ம OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு 100 GB அந்த மாதிரி இருந்தால் கூட போதும். ஸோ நம்ம ஒரு பிலோ 100, இப்போ ஒரு 96 அப்ராக்சிமேட்டாக 96 GB அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். பார்ட்டிஷன் 1, 2, 3 இருக்கு இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு 2 சிஸ்டம் ஜென்ரேட்டட். நம்ம ஆல்ரெடி அந்த 94.5 அதை செலக்ட் பண்ணி ஒரு வாட்டி ஃபார்மேட் பண்ணிக்கிடுறோம். ஃபார்மேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இதில் தான் நம்ம OS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதில் விண்டோஸ் ஃபைல்ஸ் காப்பி ஆகி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. இந்த கெட்டிங் ஃபைல்ஸ் ரெடி ஃபார் இன்ஸ்டாலேஷன் வருது இல்லையா? இது 0 to 100% வரணும். அதே மாதிரி OS இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்டம் உங்களுக்கு ஒரு மல்டிபிள் டைம்ஸ் ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ 100% முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு ரீஸ்டார்ட் கேட்கும். முடிஞ்சதுக்கப்புறம் ரீஸ்டார்ட், நீங்கள் ஜஸ்ட் ரீஸ்டார்ட் கொடுக்குறதுனாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகும். நம்ம மேனுவலாக ரீபூட் கொடுக்குறோம். இது ரீபூட் ஆகி வரும்போது நம்ம பவர் ஷட் டவுன் ஆகாமல் பார்த்துக்கிட்டோம். மோஸ்ட்லி UPS லைன் இல்லை இன்வெர்டர் லைன் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஆல்ரெடி வீட்டில் எல்லாருமே அந்த மாதிரி தான் பவர் வச்சுருப்போம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் மிஷின் ரீபூட் ஆகிட்டே இருக்கும். இந்த சர்க்கிள்ஸ் ரொட்டேட் ஆகுது இல்லையா? ஓகே, இப்போ வந்துச்சு. கெட்டிங் ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ ஸ்க்ரீனில் ஜஸ்ட் மவுண்ட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரீஜன் செலக்ட் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் நம்ம இந்தியா, அதனால் இந்தியா சூஸ் பண்ணுறோம். ஸோ ரீஜன் செலக்ட் பண்ணியாச்சு. எஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கீபோர்ட் லேஅவுட்டு ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ் இந்தியா, அதுவும் செலக்ட் பண்ணி எஸ் கொடுக்குறோம். இப்போ நம்ம அடிஷ்னல் கீ லேஅவுட் எதாவது ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. நம்ம இப்போதைக்கு தேவையில்லை, அதனால் இப்போ ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்டேட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அப்டேட்ஸ் ஆகிக்கும். நம்ம இப்போதைக்கு நெட்டு இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் முடிச்சுட்டு ஃபைனலாக அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம அதனால் இப்போ ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் கொடுத்துடலாம்.
ஸோ மைக்ரோசாஃப்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுமான்னு கேட்குது. நம்ம வந்து இப்போது கண்டினியூ வித் லிமிடெட் செட்டப்பே போதும். ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, யூசர் நேம் பாஸ்வேர்டு. அகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குது. சேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து ரீசெண்டாக ஒரு 3 கொஸ்டின் கேட்கும். இதில் 6 இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு 3 செலக்ட் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி கொஸ்டின் ஏதாவது ஒரு 3 செக்யூரிட்டி கொஸ்டினுக்கு நம்ம செலக்ட் பண்ணி ஒன்றுக்கு ஆன்சர் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட வேண்டியதான். ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சுது. இப்போ வந்து ப்ரைவசி செட்டிங்ஸ். இது வந்து நம்ம டயக்னோஸ்டிக் டேட்டா, அதாவது அட்வர்டைசிங் ஐடி இதெல்லாம் வேணுமான்னு கேட்கும். நமக்கு மெயினாக வந்தது லொக்கேஷனும் ஃபைண்ட் மை டிவைஸ். இது மட்டும் இப்போதைக்கு எனேபிள் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துக்கலாம். கர்டன் ஹெல்ப் வேணுமான்னு கேட்குது. ஜஸ்ட் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து பண்ணோம் இல்லையா, அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு ஃபஸ்ட் டைம் லாகின் ஆகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வருது. ஸோ அதுவே சொல்லிடுச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ட்டு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே, இப்போது ஆல்மோஸ்ட் தேர் வந்தாச்சு. ஸோ விண்டோஸ் 10 லோகோ பார்த்தாலே தெரியும். விண்டோஸ் OS 10 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம என்ன OS இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், எப்போ இன்ஸ்டால் பண்ணுறோம், முதற்கொண்டு டேட்டு, லாக் ஷீட் எல்லாமே அதில் இருக்கும். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install the application. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நெட்டு கனெக்ட் பண்ணுறோம். நெட்டு கனெக்ட் பண்ணிட்டு நம்ம விண்டோஸ் பேட்ச் ஃபைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா கொஞ்சம் செக்யூரிட்டி ஃபைல்ஸு அந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு செக் ஃபார் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா விண்டோஸ் அப்டேட் ஓப்பன் ஆகும். இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணோம் எதாவது அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இதோ பார்த்தீங்களா, டவுன்லோடிங் காட்டுது. டவுன்லோடிங் முடிஞ்சதும் இன்ஸ்டால் ஆகி ரீஸ்டார்ட் கேட்கும். நம்ம ரீஸ்டார்ட் மட்டும் கொடுத்துட்டோம்னாலே போதும். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்தோம், லாஸ்ட் அப்டேட்ஸ் வர வரைக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா சிஸ்டம் வந்து உங்களுக்கு விண்டோஸ் 10 ஃபுல் அப்டேட்டில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.